வணக்கம் மக்களை, நான் தான் உங்களுக்கு கவிமுத்து. திருப்பூர்ல அவினாசி கூடிய பிஎஸ்பி நிட்மார்க் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்திருக்கும். சோ இங்க அப்படி பாத்தீங்கன்னா டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், 3/4 பேண்ட் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் விற்பனை பண்ணிருக்க மக்களே. ரீட்ல கிடையாது. சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ 3 months ஒரு வீடியோ கொடுத்தோம். சோ நான் ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் மக்களே, வாங்க போய் கலெக்ஷன் போய் பாத்துறலாம். பிஎஸ்பி நிட்மார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல அவினாசி பாளையம் பஸ் ஸ்டாப்ல இறங்குனதுமே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். ஹெச்பி பெட்ரோல் பங்க்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 2 பில்டிங் ஒட்டியே பாத்தீங்கன்னா பிஎஸ்பி நிட்மார்க் இருக்குது. மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்பி நிட்மார்க் உடைய கம்பெனி ஓனர் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி சார். நான் பிரகாஷ்மா இருக்கேன். நம்மளுடைய கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார் மக்களுக்கு. நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த காலர் ஷர்ட், நைட் பேண்ட், ஷார்ட்ஸ், ரவுண்ட் நெக் நிறைய ஸ்டைல் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. நம்ம ஓன் பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ரைட். ஓன் பிராண்ட் என்ன நேம்ல சார்? பிஎஸ்பி நிட்மார்க்ன்ற பேர்ல. ஆமாங்க ஆமா. ரைட் ரைட். நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோங்க. இந்த வீடியோ மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கம்பெனி ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு சார்? கம்பெனி வந்து 2008ல ஆரம்பிச்சதுங்க. ஓகே. 2008ல ஆரம்பிச்சதுங்க. அதுல இருந்து சிம்பிளா படிப்படியா வந்து கொஞ்சம் வேணுமா முன்னாடி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டைல் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. சார் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரேட் ஸ்டார்டிங் ரேட் சார்? ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இது சாக்ஸ்ங்க. சரி. இது சாக்ஸ் வந்து 120ங்க. 120 ரூபாய்ங்க. இதுல இன்னொரு ஸ்டைல் இருக்குங்க. இன்னொரு 10 ரூபாய் சேர்ந்து வரும். ஓ சரி. ரைட் ஸ்டைல் உங்களுக்கு ரேட் டிஃபரண்ட் வருங்க. ரைட். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் 120. இது எந்த மாதிரியான ஃபேப்ரிக் சார்? லூப் நெட் ஃபேப்ரிக்ங்க. அன்ரைசிங் வரும், ரைசிங் வரும். பாருங்க மக்களே, இது 120 ரூபீஸ் ஸ்டார்டிங் ஆகுது. அது எல்லாமே நம்மளுடைய நேம்ல வருமா சார்? ஆமாங்க. டேக்ல எம்ஆர்பி வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு கட்டுக்கு 10 பீஸ் வருங்க. 10 பீஸ் வந்து 2 பீஸ் ஒரு கலர் வந்துருங்க. 5 கலர் 10 பீஸ். அந்த ரைட். ஓகே ஓகே. அதான் 5 கலர்ல வரும், 10 பீஸ் வருங்க. 2 கலர் ஒரு கலர். ஆமாங்க. இது 3வது கலருங்க பிளாக். இது 4வது கலருங்க. கொஞ்சம் கிரே கலர். இது 5வது கலருங்க. இது 5வது கலர். சார் சாம்பிள கட்டுங்களா சார்? இந்த கட்டு பாத்தீங்கன்னா 2 பீஸ்க்கு ஒரு கலர் வந்துருங்க. பாத்தீங்களா? ஆமா. இந்த 2 ஒரு கலர். இப்போ 1 இதுல 2 வந்துருங்க. இது 2 வந்துரும். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு பண்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு கலர் கம்மியா இருக்கு, அதுக்கு இன்னொரு கலர் வச்சிருப்போம். சரி சரி. இப்போ அதுல இந்த பண்டல் பார்த்தா கொஞ்சம் கிரீன் இருக்கு. ஆமாங்க. சோ இந்த வேற ஒரு பண்டல் இல்ல அப்படின்ற போது அவங்க கிரீன் கேட்டா எடுத்து மாத்தி கொடுத்துடலாம். சரிங்க சரிங்க சார். சூப்பர் சார். அடுத்து பார்த்தலாமா சார்? கண்டிப்பா பார்த்தலாம். அடுத்து சார் இதுலயே பாத்தீங்கன்னா அதே சாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா பிரிண்டிங். இது மிலிட்டரி பிரிண்டிங். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இது ஒரு பிரிண்டிங். சரி. பிரிண்டிங் நிறைய வருங்க. நிறைய டிஃபரண்ட் பிரிண்டிங்ல வருங்க. எந்த மாதிரி சைஸஸ் இருக்கு சார் நம்ம கிட்ட? S, M, L, XL, XXL வரைக்கும் இருக்கு. 5 சைஸ். 5 சைஸ் இருக்குங்களா? 5 சைஸ் இருக்கு. ஓகே ஓகே. 5 சைஸ் இருக்குங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் 120 ஆரம்பங்க. சரி. இதெல்லாம் ஜாஸ்தி வருங்க. ஜாஸ்தி வரும். இப்போ ஓகே. பிரிண்டிங் வந்து ஒவ்வொரு டிஃபரண்டா இருக்குனா சார்? ஆமா ஆமா. ஓகே. நல்லா இருக்கு சார். ஆமா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. ஃபுல்லாமே வந்து யூனிக்கான ஒரு கலர்ஸ்ல ஆமா ஆமா ஆமா. ஓகே. இங்க பாருங்க மக்களே. சோ டைனோசர் போட்ட மாதிரி ஒரு பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்களேன். நல்லா இருக்கு. ஒரு ரிச்சான ஒரு ஆயிலான ஒரு கிளாத்திங்ல கொடுத்திருக்காங்க. சோ இதோட கிளாத் என்னங்க சார்? இது லூப் நெட்ங்க. லூப் நெட் ரைசிங். ஓகே ஓகே. லூப் நெட் ரைசிங். ஓ உள்ள சாஃப்ட்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நல்லா இருக்கு பாருங்க மக்களே. சார் நம்ம பிஎஸ்பி டேக்கே போட்டுருக்கீங்களா? ஆமா சார். நம்ம பிஎஸ்பி டேக்கே வந்துருங்க. அதுல எம்ஆர்பி வந்துருங்க. எம்ஆர்பி போட்டு 285 எம்ஆர்பி வந்துருங்க. ஓ அடுத்து காலர் ஷர்ட்டுங்க. காலர் ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது பிளைன். இது வந்து பண்டலுக்கு 10 பீஸ்ங்க. ஓகே ஓகே. 10 பீஸ்க்கு 10 கலர் வருங்க. கண்டிப்பா 8 கலர் குறையாம வருங்க. ஓ சரி சரி சரி. இதோட குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் சொல்லிருங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா திக்பிக்குங்க. 220 GSங்க. சரி சரி. ஜம்மன் இருக்கு. கை கப் வந்துரு. பாக்கெட் வந்துருங்க. சரி. டேக்ல எம்ஆர்பி வந்துருங்க. எங்க டேக்ல எம்ஆர்பி வந்து. ஓ இதுல வந்துருங்களா? ஆமா எம்ஆர்பி வந்துரு. சூப்பர். எல்லா லேபிளுக்கு இது நம்ம பிராண்ட் பதிவுங்க. இதோட சைஸ் என்னங்க சார்? சைஸ் அதுலயே இருக்கு பாருங்க. இதுல போட்டுருக்கீங்களா? ரைட். ஓகே. எம் சைஸ் போட்டுருக்கீங்களா? எம் சைஸ். எம் சைஸ் போட்டுருங்க மக்களே பாருங்க. சார் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. பாருங்க. ரைட். ஓகே. அடுத்த கலர். கலர்ஸ்ங்களா? அடுத்த கலர். ஓகே. நீங்க சொன்னீங்க ஒரு 10 கலர் சொன்னீங்க. ஆமா 10 கலருங்க. 8 கலர் குறையாம வந்துருங்க. சூப்பரா பாருங்க மக்களே. அடுத்த ஒரு கலர்ஸ் நான் உங்களுக்கு கையில பிடிச்சிருக்கேன். எல்லாமே கலர் ஒண்ணோட விட ஒண்ணு டிஃபரண்டா இருக்குங்க. சோ டார்க் கிரீன்ல என்ன சார்? ஆமாங்க ஆமாங்க. சூப்பரா இருக்கு பாருங்களே. காலர் வந்துருது. அதுக்கு பாத்தீங்கன்னா கை கப் வந்துருது. கப் வந்துருங்க. ஒரு பாக்கெட். ஆமாங்க பாக்கெட் வந்துருங்க. சூப்பர். நீட்டா இருக்கு. கீழ ரிவர்ட்டி வந்துருங்க. ஸ்லிட்டுங்க. ஸ்லிட் வந்துரு. கால பாத்தீங்கன்னா ஸ்லிட். ஸ்லிட்ல ஓபன் வந்துருது. ஆமா. ஸ்லிட் வந்துரு. அடுத்த கலருங்க சார்? இந்த கலருங்க. ஓகே. டார்க் கிரீன் சொன்னா அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்ல கலர்ஸ் வருது. அடுத்த என்ன கலருங்க? லைட் ப்ளூங்க. இல்ல ஸ்கை ப்ளூ சொல்ல லைட்டா இருக்கு பாருங்க. இது ஒரு கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது நேவிங்க. இது நேவி ப்ளூ. நேவி ப்ளூ. ஓகே. டார்க்கா இருக்கக்கூடிய நேவி ப்ளூ பாருங்க. கலர்ஸ் ஒவ்வொரு உங்களுக்கு சாம்பிள் நான் காமிச்சிட்டு இருக்கேன். சோ ஒரு பண்டலுக்கு பாத்தீங்கன்னா 10 கலர்ஸ் வரும்ங்க சார்? ஆமா ராயல். ஆமாங்க ராயல் ப்ளூங்க. சூப்பர்ங்க சார். அடுத்த என்ன கலருங்க? பிளாக். சோ எல்லாமே வந்து டார்க்ல இருக்கு, லைட் இருக்கு. லைட் இருக்கு. ஆமாங்க சார். இங்க பாருங்க. பிளாக்ல
அடுத்த ஒரு கலர் சார் இப்போ மிலாஜுங்க. ஓகே சூப்பரா இருக்கு சார். மிலாஜ். ஆமா சார் இப்போ வந்து நம்ம காமிச்ச எம் சைஸ். ஆமாங்க. சோ இதுல வந்து என்னென்ன சைஸ் எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 5 சைஸ் வருங்க. 5 சைஸ் வருங்க. சரிங்க சரிங்க. அடுத்து பாத்தீங்க இது பிரிண்டிங். சரிங்க சார். பிரிண்டிங் இந்தாங்க. இது எம் சைஸ்ங்க. ஓகே முன்னாடி பார்த்தா பிளைன் இப்ப பிரிண்டிங்களா? பிரிண்டிங். ஓகே பாருங்க மக்களே பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க. டாட்ஸ் ஜம்மன் இருக்கு. டாட் வந்த மாதிரி ஜம்மன் இருக்குங்க. பிரிண்டிங். சோ இதுலயே வந்து காலர் எல்லாமே வந்துருங்க. அது வர மாதிரியே ஸ்லிட் எல்லாமே வந்துருங்க. ஓகே ஓகே. பேட்டர்ன் ஒரே பேட்டர்னுங்க. கிளாத் மட்டும் மாறு. சரிங்க சரிங்க. ரைட் ஓகே. அடுத்த ஒரு கலர்ஸ்ங்களா? நேவி ப்ளூ வருது. நேவி ப்ளூங்க. பிரிண்ட் வந்துருது. சார் இந்த பிரிண்ட் அப்படின்றது டிஃபரண்ட் மாறுபடுமா? இல்ல சேம்? சார் மாறுபடுங்க. ஒவ்வொரு டைம் மாறிட்டே வரும். வீக்லி ஒன்ஸ் மாறிட்டே வரும். இதுல பாருங்க கொஞ்சம் டாட்ஸ் இருந்துச்சு. ஆமாங்க. இதுல பார்த்தா கொஞ்சம் அந்த கேம் ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க. பாருங்க இது ஒரு டிஃபரண்ட். ஓ ஸ்டார்ஸ் போட்டுருக்கு பிரிண்ட். பாருங்க மக்களே ஸ்டார்ஸ் போட்ட மாதிரியே இருக்கு. ஆமாங்க. 10 பீஸ் 10 பிரிண்ட் வந்துருங்க. அந்த மாதிரி ரைட். ஒண்ணா கலர் மாறுங்க, இல்லன்னா பிரிண்டிங் மாறி. பாருங்க மக்களே சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க இதெல்லாம் பாருங்க செமையா இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. கிரீன்ல வருங்களா? ஆமாங்க. இது வேற டிசைன்ல இருக்கு பாருங்க. ஆமாங்க. ஏதாவது ஜம்மன் இருக்கும் பாருங்க. பாத்தீங்களா? இத பாருங்களா? ஒண்ணால விட ஒண்ணு அழகா இருக்கு. அந்த இங்க ஒரு கிரீன்ல ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. சார் பண்டல் 10 பீஸ் ஓபன் பண்ணி விட்டா கஸ்டமரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எதை எடுக்கிறது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா அந்த பாருங்க. கடையில வைக்கிறதுக்கு தரமா இருக்குங்க. குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு சார் பர்ச்சேஸ் பண்ணனும்? அப்படி மினிமம் வந்து சைஸ்க்கு 10 பீஸ்ங்க. 50 பீஸ்ங்க. 50 பீஸ் மினிமம் எடுக்கணும். ஓ மக்களே திரும்ப நோட் பண்றீங்க. சோ இங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க. சோ ரீட்டைல் ஸ்டார்டிங்ல சார் சொல்லிருந்தாங்க. ரீட்டைல் கிடையாது, கூப்பிட வேண்டாங்க. ஓகே ஓகே கண்டிப்பா. சோ லாஸ்ட் ஒன் காமிக்கிற பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சார் நல்லா இருக்கு சார். இது ஒரு டிசைனா சூப்பரா இருக்கு சார். 50 பீஸ் எடுக்க சொன்னீங்க. 50 பீஸ்ன்ற ஒரு டி-ஷர்ட் மட்டுமா இல்ல வந்து ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாமா? இல்ல சார், இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா 50 பீஸ் ஒரே ஸ்டைல்ல வேணா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஏரியால பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் மட்டும் தான் போகும். சரி சரி. அப்ப அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல ஒரு 10 பீஸ், இதுல ஒரு 10 பீஸ், ஒரு 5 ஸ்டைல்ல மிக்ஸ் பண்ணி, ஆனா ஒரு பண்டல் வந்து இந்த மாதிரி வருங்க. அந்த பண்டல் வந்து 10 பீஸ் அதை எடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஸ்டைலுக்கு 5 ஸ்டைலுக்கு 50 பீஸ் அப்படி எடுத்தாலும் பரவாயில்ல. ரைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் எஸ் மட்டும் தான் போகுது. அப்படிங்கிறவங்க அவங்க டபுள் எக்ஸ்எல் எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அவங்களுக்கு எது தேவையோ கொடுத்துடலாங்க. ஆனா அந்த குறைஞ்சபட்சம் பண்டல். ஓகே, அதாவது ஒரு பண்டலுக்கு 10 வருது. இது மாதிரி 5 ஸ்டைல் எடுக்கணும். ரைட். ஓகே சூப்பர். அடுத்து வந்து இதுல பாத்தீங்கன்னா காலர் சர்க்கிள் ஸ்டைப்டுங்க. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 பீஸ்க்கு 10 கார் வந்துருக்கு. ஓகே 10 ஸ்டைப்டு வந்துருக்கு. சோ இதுவும் பண்டல் மாதிரி வருங்களா சார்? ஆமாங்க, 10 பீஸ் ஒரு பண்டல். சோ பாருங்க ஸ்டைப்ல வருது. ஸ்டைப்ல 10 உங்களுக்கு 10 பீஸ், பிளைன்ல 10 பீஸ், பிரிண்டிங்ல 10 பீஸ், இல்ல ஷார்ட்ஸ் மாத்தி கொடுங்க. எது கொடுத்தாலும் அந்த 10 பீஸ் ஒரு பண்டல். சரி சரி. 5 ஸ்டைல் எடுக்கணும். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு இங்க பாருங்களேன், ஒரு பண்டல் இது ஒரு கிளாத்ல கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு கிளாத்ல. ஆமா. ஓகே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாருங்க நல்ல ஸ்டைப். ஓகே இங்க பாருங்க. சோ கலர்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஒரு பண்டலுக்கு வந்து கலர்ஸ் மாறுபடும். ஆமா ஆமா ஆமா. சூப்பர் நல்லா இருக்கு பாருங்க. அடுத்து ஒண்ணுங்க சார். இது வந்து நேவி ப்ளூல வருதுங்களா? ஆமா. வித் ஒயிட் கிராஸ் கோட்ல வந்திருக்கு பாருங்க. ஆமா, ஒயிட் ஸ்டைப் வந்துருங்க. சூப்பர். இதுல வந்து காலர், அப்புறம் வந்து காலர் கப் வந்துருங்க. அதே மாதிரி சைடுல ஸ்லிட் வந்துருங்க. ஸ்லிட் வந்துருது. ஸ்லிட் வந்து டேக் ரேட் பாக்கெட் ஓகே எல்லாம் வந்துருங்க. பட்டெல்லாம் நல்லா இருக்கு. ரைட் ரைட் ரைட். ஓகே சார். அடுத்து ஒரு கலருங்களா? பாத்தீங்களா? இது காக்கி ப்ளூ ஸ்டைப்டுங்க. சரிங்க சரிங்க. சூப்பர் சார். 10 உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 கலர் வந்துருங்க. 10 பீஸ் 10 கலர் வந்து. சோ இது ஒரு கலர். இது ஒரு கலருங்க. இது ஒரு கலர் ஸ்டைப்டு. இது பாருங்க, இது ஒரு கலர். ஓகே இது ஒரு கலர். இந்த மாதிரி 10 பீஸ்க்கு 10 கலர் வந்துருங்க. சரிங்க சார். சோ இப்போ கிட்டத்தட்ட 10 பீஸ் காமிச்சிருப்பீங்களா? ஆமா ஆமா. ஓகே சூப்பர். மக்கள் இங்க பாருங்க. சோ ஸ்டைப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் கிட்ட காமிச்சாங்க. டிசைன்ஸ் எல்லாம் சேம் கிராஸ் வரக்கூடிய டைப்ல வந்திருக்கு. சூப்பரா கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லா பண்டல் வரும் 10 பீஸ்ல. ஆமா சார். என்ன சார் பிரைஸ் வருங்களா? சார் இது வந்து பாத்தீங்கன்னா கிளாத் பிரைஸ் வந்து மாறுபடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது போன டைம் நீங்க வீடியோ போட்டீங்களா? ஆமா. அப்போ என்னங்கறாங்க, நீங்க ஹோல்சேல் பிரைஸ் சொல்லாம இருந்தது எங்களுக்கு ரீட்டைலுக்கு நல்லா இருக்குங்க. உங்க டேக் ரேட் கட்ட வாங்குன ரீசெல்லர். ஆமா, ரீசெல்லர் கடையில இருந்து கூப்பிட்டு சொல்றாங்க. ஹோல்சேல் பிரைஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரீட்டைல் கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா, அதனால ஹோல்சேல் பிரைஸ் வேண்டாங்க. நாம ரீட்டைல் பண்ண போறது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஹோல்சேல் பிரைஸ் வேண்டாங்க. கடையில இருந்து அவங்க கடைக்காரவான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல எல்லா என்ன ஸ்டைல் வேணுமோ பிரைஸ் மத்த எல்லா டீடைலும் நம்ம சென்ட் பண்ணலாம். ரைட். அவங்க கார்டு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம சென்ட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ரைட். ஓகே மக்களே. சோ ரேட் வந்து ஓபனா சொல்லாததுக்கு இதான் ரீசன் மக்களே. இப்போ நீங்க ரீசெலர் இருக்கு அப்படின்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பிஎஸ்பி நெட் மார்க்கெட் நம்பர் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல் அனுப்பி வைப்பாங்க. எந்த கிளாத் எவ்வளவு ரேட் அப்படி அனுப்பி வைப்பாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் ஷர்ட். இது ஓகே ஓகே. ரவுண்ட் நெக் டி-ஷர்ட்ல கிளாத் வர்க் சூப்பரா இருக்கு. ரவுண்ட் நெக். இது என்ன மாதிரியான கிளாத்ங்க சார்? அத சொல்லிருக்கீங்க. ஃபைன் கிளாத் தான். ஃபைன் 30 போர்ஷன்ங்க கவுண்ட். கம்மி இருக்கு.
எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. ப்ரௌன்ல காமிச்சிருங்க. பிளாக் சார் முன்னாடி பிரிண்டிங் வருதுங்களா? ஆமாங்க சார், பிரிண்டிங். ஓகே ஓகே ஓகே. சோ இது எல்லாமே பிரிண்டிங் மாதிரியா இல்ல பிளைன் வருதா சார்? இல்ல பிளைன் இல்லைங்க, பிரிண்டிங் கிடையாது, பிரிண்டிங். ஆமா, ஃபுல்லா பிரிண்டிங். ஓகே, பாருங்க மக்களே நல்லா இருக்கு. சோ பிரிண்டிங் பாத்தீங்கன்னா வந்து சேம் டிசைன்ல வருமா சார், வேற வேறங்களா? மாறி மாறி வருங்க, மாறி வருங்க. ஓகே ஓகே. சோ அதையும் பாத்துறலாம் பாருங்க, மாறி மாறி வரும். இங்க ஒரு கலர் காமிக்கிறேன் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. நிறைய வருங்க, நிறைய பிரிண்டிங் வருங்க. ஓகே ஓகே. இது வெரைட்டி வந்துட்டே இருக்கு சார். சரிங்க சரிங்க சார், நல்லா இருக்கு பாருங்க. வீக்லி ஒன்ஸ் மாறிட்டே இருக்கு சார். இந்த மாதிரி ரவுண்ட் நெக்ல என்ன சார் சைஸ் இதுலயும் வருது? S, M, L, XL, XXL 5 சைஸ். இதுல பாருங்க டிசைன் சூப்பரா இருக்கு பாருங்க. சோ கிளாத் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. வாசிக்கல ஜம்முன் இருக்கு. அடுத்துங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 5 கலர்ஸ்க்கு மாக்கு சார். ஆமா, 5-6 கலர் காட்டிருக்கீங்க. ஓகே, சூப்பருங்க சார். சார் அடுத்துங்க சார். அடுத்து வந்து பேண்ட்ங்க, நைட் பேண்ட். ஓகே. ஓ, நைட் பேண்ட். ஆமாங்க சார், இது சூப்பர்ல. சார் இது எந்த மாதிரி கிளாத் அதையும் சொல்லுங்க சார். லூப் நெட்டுங்க. ஓகே. சோ பாருங்க அந்த கிளாத் சார் காமிக்கறாங்க. இந்த மாதிரி கிளாத் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கறாங்க. ஜம்முன் இருக்கு பாருங்க. அடுத்து கலர் பிளாக். ஓகே ஓகே. சார் இது வந்து இதுல எந்த மாதிரி சைஸ் அத கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இது M, L, XL, XXL 4 சைஸ் வரும். 4 சைஸ் வரும். ரைட் ரைட். 4 சைஸ் வருங்க. ஃபுல் லெந்த் ஜம்முன் இருக்கு. குவாலிட்டில பாருங்க எப்படி இருக்கு. சோ இதுல பாருங்க நல்ல டார்க் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஹைட் நல்ல பயங்கரமா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. எலாஸ்டிக் எல்லாம் பாருங்க ஜம்முன் இருக்கு. நல்ல அகலமான எலாஸ்டிக் பாடி. ஜஸ்ட் நானே சாம்பிள் எடுத்து காமிக்கறானே. சோ நல்லா கொடுத்திருக்காங்க சார். சூப்பரா இருக்கு சார். நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கு. நல்லா ஓகே, நல்லா இருக்குங்க பாருங்க. இதோட டார்க்கான ஒரு கிரேல கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கலர் சார். 5 கலர் வருங்க. 5 கலர் வருங்க. ஓகே, பாருங்க இருக்கு. இது பிரிண்டிங் ஒன்னு வந்துருங்க. இப்போ காமிச்ச ஃபுல்லா ப்ளைன். இப்போ பிரிண்ட். ஆமாங்க ஆமாங்க. காமிங்க அதை பிரிண்டிங் பாருங்க மக்களே. சோ இவனோ ஒரு 4 பீஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனா காமிச்சா. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரிண்டிங். சார் பிரிண்ட் அப்படினா இந்த கலர் மட்டும் வருமா இல்ல மத்த கலர்ஸ்? இல்ல, இப்போ இருக்கிறது இந்த கலர் இருக்கு. அது நிறைய வந்துட்டே இருக்கு. மாறி வந்துட்டே இருக்கு. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா இது ஒன்னு அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கலாம். சார் கலெக்ஷன் பார்த்துட்டு வரணுமா? ஆமா, பார்த்தாச்சு. எல்லா கலெக்ஷன் பார்த்தாச்சுங்க. பண்டல் எப்படி வருதுன்னு சொல்லிடுறேங்க. சரிங்க சார். 10 பீஸ்க்கு இந்த மாதிரி. ரைட். ஓகே. 10 பீஸ்க்கு வருது. இது பிரிண்டிங். 10 பீஸ்க்கு 8 கலர் வந்துருங்க. சரி சரி சரி. மேக்ஸிமம் 10 வந்துருங்க. ஓகே. ஏதாவது ஒன்னு பாத்தீங்கன்னா கலர் 10 வேணா 8 கலர் கண்டிப்பா வந்துரும். சரி சரி சரி. ஓகே ஓகே. இங்க பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட 10 பண்டல் பீஸ் வரக்கூடிய ஒரு பண்டலுக்கு பாத்தீங்களா. இது 10 ப்ளைன் எடுத்தீங்கன்னா 10. ஓகே. பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துருங்க. 8 அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோல் வெயிட் கம்மியா வருது. அது 8 கலர் வரும். 8 கலர் குறையும். சரி சரி. எல்லாமே அந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க. 10 இதெல்லாம் 10 பீஸ். இதுலயும் 10 வரும். எல்லாமே 10 பீஸ் பண்டல் அந்த மாதிரி வந்துருக்கு. சரிங்க சார். சார் இப்போ ஒரு பண்டல் பாத்தீங்கன்னா வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு, டிசைன்ல இருக்கு. ஆமா சார். இப்போ குரூப் டி-ஷர்ட் அந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். எந்த மாதிரிங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில 100 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் வேணும். ஓகே. அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. சரி. இல்ல ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க. அவங்க கடை பேர்ல எங்களுக்கு ஒரு 500 டி-ஷர்ட் வேணும், 1000 டி-ஷர்ட் வேணும், இல்ல வேற ஒரு பார்ட்டிக்கான செய்யறேன் அப்படின்னு வந்தாலும் அவங்களுக்கு அவங்க லேபிள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். லேபிள் பண்ணி கொடுக்குறீங்க? அவங்க லேபிள் வேணா அவங்க வந்து ஃபேக்டரியில வேணும்னாக்கா அவங்க ஃபேக்டரி நேம் போட்டு கேட்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல வேற ஒரு பார்ட்டிக்கு செய்யறோம்பாங்க, அவங்க லேபிள் கேட்பாங்க. ஆமா, அவங்க லேபிளே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓ பரவாயில்லை. நல்ல காம்ப்ளிமெண்டரி சோர போட்டு கண்டிப்பா சூப்பர். ரைட். நமக்கு கஸ்டமர் தேவை, கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோங்க. ரைட். கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தொடர்பு என்ன வேணாலும் நீங்க. சரிங்க சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா இதை வந்து அவங்க டெலிவரி இப்ப நேர்ல வர்றாங்க, அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நேர்ல வர முடியும், ஆன்லைன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேர எத்தனை நாள் ஆகுது சார்? சார் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அப்படின்னாக்கா ஒரு நாள் 2 நாள் போயிருங்க. அதர் ஸ்டேட்டுங்கிறவோ கொஞ்சம் லேட் ஆகும். டிரான்ஸ்போர்ட்ல லேட் ஆனது நம்ம நாள் லேட் ஆகும். ரைட் ரைட். அக்கௌண்ட்ல பணத்தை கட்டிட்டா நம்ம லாரி ஆபீஸ் போட்டுக்கலாம். சரிங்க சரிங்க சார். மக்களே இப்போ பாத்தீங்கன்னா சார் உங்கள்கிட்ட கலெக்ஷன் காமிச்சாங்க, நானும் கூட கலெக்ஷன் காமிச்சானே. சோ ரேட் சொல்லாத என்ன ரேட் சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த டி-ஷர்ட், அப்புறமா ட்ராக் பேண்ட், அப்புறமா 3/4 பேண்ட், சோ இதெல்லாம் ஒரு 6 வெரைட்டி காமிச்சாங்க. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க டீடைல்ஸ் சொன்னாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா பண்டல் மாதிரி எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ், ஒரு பண்டலுக்கு பார்த்தா 10 பீஸ் இருக்கு. நீங்க அது மாதிரி ஒரு 5 பண்டல் எடுத்தா நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீட்ல கிடையாது மக்களே, திரும்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு காரணம் சேர்த்திருக்கேன். மீண்டும் மட்டும் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் நான் உங்கள் கவிமுத்து. நன்றி. தேங்க்யூ.